கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பதி ரயில் நிலையம் அருகே சுத்தம் செய்ய நிறுத்தப்பட்டிருந்த ஈசா ரயிலின் ஒரு பெட்டியில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் புஷ்பராஜ், இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது? விவரங்கள். இன்று காலை திருப்பதி ரயில் நிலையத்திற்கு பக்தர்களை ஏற்றிக்கொண்டு வந்து சேர்ந்த ஈசா ரயிலை சுத்தப்படுத்துவதற்காக அதனை சுத்தம் செய்யும் சன்டிங் என்று கூறப்படும் பகுதியில் ரயில்வே அதிகாரிகள் நிறுத்தி வைத்திருந்தனர். அந்த ரயில் அருகே ராயலசீமா எக்ஸ்பிரஸ் ரயிலும் சுத்தப்படுத்துவதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன் ஈசா ரயிலின் ஒரு பெட்டியிலிருந்து கரும் புகை வெளியேறுவதை பார்த்த ரயில்வே ஊழியர் உடனடியாக ரயில்வே அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தார். அவர்கள் வந்து சேர்வதற்குள் அந்த பெட்டியில் தீ வேகமாக பற்றி எரிய துவங்கியது. எனவே அங்கு வந்து சேர்ந்த ரயில்வே அதிகாரிகள் அந்த பெட்டியை மட்டும் தனியாக கலற்றிவிட்டு மற்ற பெட்டிகளை இன்னும் ரயில் இன்ஜினையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தி தீ பரவாமல் தடுத்து நிறுத்தினர். ஆனால் இந்த பெட்டியில் ஈசா ரயிலின் பெட்டியில் பற்றி எறிந்த தீ அருகில் உள்ள பிளாட்பாரத்தை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ராயலசீமா எக்ஸ்பிரஸ் இன்ஜினுக்கும் பரவி அந்த இன்ஜினும் பற்றி எரிய துவங்கியது. எனவே ரயில்வே அதிகாரிகள் வேறொரு ரயில் இன்ஜின் மூலம் ராயலசீமா எக்ஸ்பிரஸின் மொத்த பெட்டிகளையும் இன்ஜினை கழற்றிவிட்டு மற்ற பெட்டிகள் அனைத்தையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தி தீ விபத்து அவற்றுக்கு தீ பரவாமல் தடுத்து நிறுத்தினர். இந்த நிலையில் அங்கு வந்து சேர்ந்த திருப்பதி தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்படுத்தி அணைத்துள்ளனர். பதிவு செய்தமைக்கு நன்றி புஷ்பராஜ்.